அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே பாருங்கள், பழி வாங்குதல் கர்த்தருக்குரியதுங்க. நம்ம என்ன பண்ணோம், ஒருத்தர் சொல்லிட்டான், தப்பு பேசிட்டானா பழி வாங்கிட்டான், அவனை திருப்பி நம்ம பழி வாங்கன்னு எதிர்பார்ப்போம். அது நீ செய்யாதுன்னு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார். பழி வாங்குதல் எனக்குரியதுப்பா, நானே பதில் செய்வேன்பா, நீ பதில் செய்யாத, நீ போய் மாட்டிக்காத, நீ என்னை நோக்கி பாரு, அவன் தப்பு செய்துட்டானா, அவனை பாட்டு ஒரு தவறு செய்துட்டானா, அவனை திரும்பி நம்ம எதனா செய்யணும்னு சொல்லிட்டு நினைக்காத, அதுக்கு நான் பதில் செய்வேன். ஒரு இடத்துல சொல்கிறார் ஆண்டவர், யுத்தம் கர்த்தருடையது, நீ சும்மா இரு, உமக்காக நான் உத்தம் செய்வேன்னு சொல்கிறார். நமக்காக உத்தம் செய்வது இயேசு உருவாங்க. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம பொறுமையாக இருக்கிறோன்னு நினைக்காதீங்க. நீங்கள் பொறுமையாக இருக்கும்போது யுத்தம் கர்த்தருடையது. அதே தான் இந்த வார்த்தை இங்கே சொல்லுகிறார். எப்படி சொன்னால், பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் தான் பதில் செய்வேன், நீ போய் செய்யாத, மாட்டிக்காத. நீ சண்டை போட்டு மாட்டிக்கின்னா, சண்டை போட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஜெயிலுக்கு போய் மாட்டிக்குவேன். நீ செய்யாதப்பா, நீ சும்மா இரு, நான் நேக்கா செய்கிறேன் அந்த வேலையை ஆண்டவர் உங்களை பார்த்தாங்க சொல்கிறாரு. பதில் எனக்கு நானே பதில் செய்வேன் அவனுக்கு. நீ அவனுடைய புள்ள, உன் மேலே ஒரு தூசு படாது, உன் மேலே ஒரு காரியம் வரக்கூடாது, உன் மேலே ஒரு பழி வரக்கூடாது. அதுக்காக நான் உனக்காக நான் உத்தம் பண்ணுறேன்பா. நீ என்ன பண்ணு, பழி வாங்குதல் எனக்குரியதுப்பா, நீ பழி வாங்காத. பழி வாங்கட்டானா பாதுகாப்போடு இருக்குன்னு சொன்னால் என்னை நோக்கி மட்டும் பாரு, உனக்கு பாதுகாப்பு உண்டாகும். உன்னை சுற்றி தூதர்கள் கட்டளையிட்டுருவாங்க, நான் போய் அவனுக்கு உத்தம் பண்ணுவேன்றார். யாரெல்லாம் இந்த வார்த்தை கேட்குறீங்க, உங்கள் வாழ்க்கையில் எப்படியாப்பட்ட அநேக பிரச்சனையோடு இருப்பாங்க, அதெல்லாம் போய் நீங்கள் பொருட்டாக நினைக்காதீங்க. ஏன்னு சொன்னால் இயேசு உங்களோடு இருக்கிறார். அவர் தான் உங்களை பார்த்து அந்த வார்த்தையோடு பேசி கொண்டிருக்கிறார். பழி வாங்குதல் எனக்குரியதுப்பா, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உனக்கு பதிலாக அவனுக்கு என்ன பதில் செய்வேன் அதை பார்ப்பேன். நீ அந்நிய கண்கள் அல்ல, உன் சொந்த கண்கள் அதை காண்பேன் ஆண்டு உங்களை பார்த்து சொல்கிறார். என் அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, இந்த வீடியோவை இந்த வார்த்தை கேட்டுக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் இப்படியாப்பட்ட சூழ்நிலை இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இதுமாதிரி காரியம் நடக்குதுன்னா என்னப்பா செய்யணும், நீங்கள் பதில் செய்யுங்கப்பா, நீங்கள் அவங்களுக்கு பதில் செய்யுங்கப்பான்னு சொன்னீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்காக நானே உங்களுக்காக நான் பதில் செய்வேன்னு சொல்கிறாரு. அவர் பழி வாங்குறது எனக்குரியது, நீ போய் பழி வாங்காத, பழி வாங்கி நீ போய் மாட்டிக்காத. நான் பழி வாங்குறேன், நான் நேக்கா பழி வாங்குவேன், உனக்கு அதை பற்றி தெரியாது, நீ போய் மாட்டிக்காத. அதனால் வேண்டிய ஆண்டவர் உங்களை பார்த்தாங்க சொல்கிறாரு. அன்பு சகோதர சகோதரிகளை, நீங்கள் என்ன பண்ணுங்கள், பழி வாங்குறது எனக்குரியது, நானே உனக்கு பதில் செய்வேன், அவனுக்கு பதில் செய்வேன், நீ பாருன்னு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார். இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அன்போடு வாழுங்க. ஆமென். காட் பிளஸ்.